ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். இது ஆண்டவருடைய உண்டாக்கின நாள். இந்த நாளிலே நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். கர்த்தர் இந்த நாளில் கூட ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து நமக்கு சில காரியங்களை நம்மோடு கூட விளக்கி சொல்ல ஆவியானவர் அவரை நோக்கி பார்ப்போம். இந்த ஆசீர்வாதம் என்கிறதான காரியம் வேதத்தில் பல இடங்களில் பல நபர்கள் மூலமாக இந்த ஆசீர்வாதம் என்கிறதான காரியம் வந்தது. இன்றைக்கு முதலாவதாக நாம் பார்க்க போகிறதான காரியம் என்னவென்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் முதல் அந்த அதிகாரத்தில் 3வது வசனத்தில் அவர் நம்மை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய தேவன் நம்மை எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறார் என்று. ஆகவே இந்த வசனத்தை பார்ப்போமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் எந்த இடத்துல நம்ம ஆசீர்வதித்திருக்கிறார் பாருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதங்களிலே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே இந்த வேளையில் கூட நாம் ஏதோ ஆசீர்வாதத்தை இல்லாதவர்கள் போல, இழந்து விட்டவர்களைப் போல நாம் நினைக்கக்கூடாது. வேதத்தில் படிக்கும் பொழுது நமக்கு பல உற்சாகமான வார்த்தைகள் நமக்கு கிடைக்கிறது. பல நேரங்களிலே நாம் சோர்ந்து போகிறோம். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கவில்லை, என்னுடைய ஆசீர்வாதம் ஒன்றுமே இல்லாமல் நான் செழிப்பில்லாமல் வாழ்கிறேனே என்று. நீங்கள் என்றைக்கு ஆண்டவரிடத்தில் வந்தீங்களோ, ஆண்டவருடைய பிள்ளையாக நீங்கள் என்றைக்கு மாறினீங்களோ, அன்னையிலிருந்து அந்த நாள் தொடங்கி அவர் உங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களிலே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் நிறைத்திருக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்று சொன்னாலும் கூட அந்த ஆவிக்குள்ள ஆசீர்வாதத்திலே நமக்கு சரீர பிரகாரமான உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் நமக்கு கூட்டி கொடுக்க வல்லவராயிருக்கிறார். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் விருப்பமுள்ளவராயிருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்ம சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க தான் சித்தம் கொண்டிருக்கிறார். அதுவும் தேவன் கிறிஸ்துவுக்குள் என்னை சகல ஆசீர்வாதத்தினாலே, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலே என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் அவரை நோக்கி பார்த்து அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில் ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் உன்னதத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ள, அதை சுதந்திரத்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உன்னதத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்.